லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். வானத்தையும் அதனுடைய சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரத்தையும் பூமியையும் அதில் உள்ள குடிகள் யாவற்றையும் தம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே உண்டாக்கின தேவாதி தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த மனித குலத்தை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து அவர் மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர். அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார். அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 9:22 படி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆமென், நம்மளுடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய இணங்காமைகள், நம்முடைய இயலாமைகளை கர்த்தர் மன்னிப்பதற்காக அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தும்படியாக இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? அல்லேலூயா. அப்படி இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் மனிதனாய் பிறந்து இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி 33 வருடம் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து காண்பித்தார். அல்லேலூயா. ஆமென். அநேக வேதங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமென். நமக்கு அன்பான பிரஜாதி மார்க்கத்தார் இந்து மதத்தினர் அவர்கள் ஒரு வேதத்தை வைத்திருக்கிறாங்க, பகவத்கீதை என்று சொல்லுகிற வேதம். ஆமென். நமக்கு அன்பான இஸ்லாமிய சகோதரர்களும் ஒரு வேதத்தை வைத்திருக்கிறாங்க, குர்ஆன் என்று சொல்லப்படுகிற ஒரு வேதம். அதுல எல்லாவற்றிலையும் எப்படி வாழணும்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்துல மட்டும்தான் எழுதப்பட்டது மாத்திரம் அல்ல, எழுதப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் அவர் நடந்தும் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, ஒரு ஊழியன் எப்படி இருக்கணும், ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு குடும்ப தலைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நமக்கு எழுதி கொடுத்து அதேபடி வாழ்ந்து அவர் நமக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார். அல்லேலூயா. மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பி 40 நாள் அளவும் சீஷர்களை பலப்படுத்தி அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்கும் பிரகாரம் அல்ல, இதை ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருகிற கர்த்தர். அல்லேலூயா. அந்த சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவ்வளவு வேதனைகளிலையும் அவ்வளவு வழிகளிலையும் ரத்தம் சிந்த சிந்த ஆமென், அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலே கர்த்தர் பேசின வார்த்தைகள் எத்தனை தெரியுமா? 7 வார்த்தைகள் தான். அல்லேலூயா. அந்த 7 வார்த்தைகள், இந்த முதலாவது வார்த்தை தான் இந்த நாளிலே நம்ம வாசித்தோம். ஆமென். வாசிக்கப்பட்டதான வசனத்துல இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆமென். கர்த்தர் சிலுவையிலே அவர் அநேக மக்களை மன்னித்தார். சொல்ல போனா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவர் மன்னித்தார். அல்லேலூயா. ஆமென். முதல் பிறந்த மனிதனிலிருந்து ஆமென் இன்னும் பிறக்காத குழந்தைகள் வரைக்கும் வயிற்றில் இருக்கிற கரு ஆமென் தன்னுடைய எதிர்காலத்திலே செய்ய போகிற ஒவ்வொரு குற்றங்களுக்காகவும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த வார்த்தையை சொல்லி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஒரு மன்னிப்பின் செய்தியை நம்முடைய பூமிக்கு கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே ஆண்டவர் ஒரு 7 விதமான கூட்டங்களை மன்னித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எல்லாரும் ஏகமாய் சொல்ல கேட்கலாம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஒரு 7 விதமான கூட்டத்தாரை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த உபாதைகளுக்கு மத்தியிலையும் அந்த பலவீனத்திலையும் அந்த காயங்களுக்கு மத்தியிலையும் அவர் மன்னித்தார். அந்த 7 விதமான கூட்டங்களை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது இயேசு மன்னித்த கூட்டம், அவரை காட்டி கொடுத்த ஒரு கூட்டம். அல்லேலூயா. அவரை காட்டி கொடுத்த கூட்டம். அதற்கு ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 22வது அதிகாரம் 48வது வசனம். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, யூதாசே
முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அல்லேலூயா, ஆமென். இயேசு எருசலேம் தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் பிரசங்கத்தை கேட்டு எருசலேம் மக்கள் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மக்கள் இழுக்கப்பட்டு அவருடைய போதனைகளின்படியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவிற்கு மேல் எரிச்சல் அடைந்த பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் எப்படியாகிலும் இயேசுவை என்ன பண்ணிடணும், கொலை செய்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடி கொண்டிருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அப்படி இயேசுவை எப்படியாகிலும் கொலை செஞ்சுட்டணும்னு வகை தேடிட்டு இருக்கும் பொழுது யூதாஸ் காரியோத்து என்கிறவன், இயேசுவோடு நடந்தவங்க, இயேசுனுடைய அப்பத்தை புசித்தவன், இயேசுனுடைய பந்தியிலே அமர்ந்திருந்தவன், எங்கெங்கெல்லாம் இயேசு போறாரோ அந்தந்த இடத்துல எல்லாம் அவனும் போவான். இயேசுனுடைய 12 சீஷர்களில் ஒருவன். சொல்ல போனா இயேசுனுடைய 12 சீஷர்களிலே அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் இயேசு ஊழியத்திலே ஒரு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருந்தார். இயேசுனுடைய மினிஸ்ட்ரியில யூதாஸ் காரியத்து தான் ட்ரெஷரர். அப்படிப்பட்ட அதிகாரத்தை யாருக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார்? யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்திருந்தார். அந்த யூதாஸ் காரியத்தை என்ன செய்தான்? வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு மனுஷகுமாரனை காட்டி கொடுத்தான். அது எப்படி காட்டி கொடுத்தான் தெரியுமா? முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். அல்லேலூயா, ஆமென். முத்தத்தினாலே காட்டி கொடுத்து பக்கத்திலேயே இருந்து பக்கத்திலேயே நடந்து இயேசு அவருடைய காலை கூட கழுவி இருக்கிறார். அந்த ராபோஜனத்தினுடைய நிகழ்வுகளை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 12 சீஷர்களுடைய கால்களை இயேசு கழுவி தன்னுடைய இடுப்பில் அணிந்திருந்ததான அந்த சீலையை அவிழ்த்து பாதங்களை துடைத்தார். அவ்வளவு அன்புகளை இயேசு விதைத்திருந்தோம். தன்னுடைய அப்பத்தை பிற்று அந்த சீஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தோம். அவனுக்காக ஒரு தனி ஒரு இடத்தை ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்திருந்தோம். அப்படிப்பட்டவன் இயேசு கூடவே நடந்தவன். அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். அல்லேலூயா. வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு மனுஷகுமாரனை காட்டி கொடுத்தான். அதுவும் எப்படி காட்டி கொடுத்தான் தெரியுமா? இவர் தான் பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லல. அவர்கிட்ட அன்பா வந்து பொறுமையா வந்து ரபி வாழ்கன்னு சொன்னான். அல்லேலூயா. அவன் முன்னாடி முகத்துக்கு முன்னாடி வாழ்கன்னு சொல்லி முகத்துக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டான்? வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக மனுஷகுமாரனையே காட்டி கொடுத்துட்டான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இயேசுனுடைய மனநிலைமை அப்போ எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல நம்முடைய உற்றார் உறவினர்கள் நமக்கு ரொம்ப ஐக்கியமானவங்க, நம்முடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க நம்மளை காட்டி கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு காரியத்துல நம்மளை மாட்டி விட்டுட்டாங்கன்னா நம்ம மனசு எவ்வளவு பதபதைக்கும். நான் உன்னை எவ்வளவுடா நம்பினேன், உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், பிள்ளைய போல வளர்த்தனே, நான் என்கிட்ட சாப்பாடு எனக்கு இல்லைனாலும் உனக்கு சாப்பிடுறதுக்கு நான் கொடுத்தனே, ஆனா கடைசியில நீ என்ன காட்டி கொடுத்துட்டியே. அல்லேலூயா. அதை காட்டில ஒரு பெரிய வழி அருள்நாதர் இயேசுக்கு அந்த நேரத்தில் உண்டானது. அந்த வழியை கொடுத்த, அந்த காட்டி கொடுத்த அந்த மனிதனை கர்த்தர் மன்னிப்பதற்காக, பிதாவே காட்டி கொடுத்த இவனை மன்னியும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதே போல கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். எப்படி காட்டி கொடுத்தவர்களை இயேசு மன்னித்தாரோ அதே போல தெய்வ பிள்ளைகளாகிய நம்மையும் ஒரு சில இடத்துல நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நமக்கு ரொம்ப இணக்கமானவர்கள் காட்டி கொடுத்து நம்மளை கால வாரி இருக்கலாம். இன்றைக்கு அவர்களை மன்னிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்திலே வந்து நிற்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போறோம். இயேசப்பா, என்ன காட்டி கொடுத்த அந்த மனுஷன் இடத்துல நான் கசப்போடு கூட இருக்கிறேன். சாகிற வரைக்கும் அவன் முகத்துல மொழிக்க கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். ஆனா உங்களை காட்டி கொடுத்தேன், உங்க கூடவே நடந்தேன், உங்க கூட தங்கி இருந்தேன், உங்களுடைய எல்லாவற்றையும் தெரிந்திருந்தேன், உங்களுடைய அப்பத்தை புசித்தேன். அவன் உங்களை காட்டி கொடுக்கும் பொழுது, ஒரு பிள்ளை அப்பாவை காட்டி கொடுக்கும் பொழுது எவ்வளவு வலி இருக்குமோ அதே வலியை நீங்க அறிந்திருந்தோம். அவனுக்காக நீங்க சிலுவையில 7வது வார்த்தையிலே, 1வது வார்த்தையிலேயே நீங்க காட்டி கொடுத்த யூதாசை மன்னித்தீங்களே, அதே போல நாங்களும் எங்களை காட்டி கொடுத்தவர்களை மன்னிக்கணும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, என்னை காட்டி கொடுத்த அந்த கூட்டத்தை நான் மன்னிக்கணும், என்னை காட்டி கொடுத்த அந்த கூட்டத்தை நான் மன்னிக்கணும். ஒருவேளை உங்களுடைய மனசுல கசப்பு இருந்துச்சுன்னா, சிஸ்டர், பிரதர், இந்த பலிபீடத்தில் அந்த கசப்புகளை தூக்கி போட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Thank you Lord. Hallelujah. இப்போ முதலாவது கர்த்தர் சிலுவையிலே மன்னித்த கூட்டம் என்ன கூட்டம்? எல்லாரும் ஏகமாய் சொல்ல கேட்கலாம். காட்டி கொடுத்த கூட்டம். உங்களை யாராவது காட்டி கொடுத்துட்டாங்களா? உங்களை யாராவது காலை வாரிட்டாங்களா? அவங்க கூட
நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார்? அந்த பகைகளையும் அந்த கசப்புகளையும் வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். இயேசு சொன்னார், உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அவருடைய சத்துருவாய் இருந்த இந்த யூதாஸ் காரியத்தை இயேசு சிநேகித்து என்ன தெரியுமா சொன்னார்? சிநேகிதனேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை உங்களுடைய டியரஸ்ட் பர்சன் உங்களை காட்டி கொடுத்துட்டு உங்க காலை வாரிட்டாங்கன்னா இந்த நாளில அப்பா சமூகத்துல என்ன பண்ணிருங்க? நான் அவனை மனசார மன்னிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. ஆனா மனசார அந்த நபரை என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன். ஆண்டவர் மன்னித்த முதல் கூட்டம் அவரை காட்டி கொடுத்த கூட்டம். ஆண்டவர் சிலுவையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இரண்டாவது கூட்டத்திற்காக ஆண்டவர் ஜெபித்தார். அந்த இரண்டாவது கூட்டம் தான் இயேசுவை சபித்த ஒரு கூட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 74வது வசனத்திலே இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். என்ன பண்ணானா? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அதற்கு முன்னாடி தான் ஆண்டவர் சொன்னார், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் செதறப்படும் என்று ஆண்டவர் சொன்ன உடனேயே அந்த பேதுரு என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த 12 பேர் உங்க கூட இருக்கிறோம், இதுல 11 பேர் ஓடி போயிடுவான், ஆனா என்னதான் ஆனாலும் நான் உங்க கூட தான் நிற்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூட சொல்லியிருப்பாங்க, சிஸ்டர் ஏம்மா நான் கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேம்மா, உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல நீ என்ன தேடி வா, நான் உன் கூட இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன். உனக்கு பண பிரச்சனையா என்கிட்ட கேளு, உனக்கு மனசுல பிரச்சனையா நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு ஏதாவது வாழ்க்கையில சிக்கலா இருக்கா நான் உன் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல பேதுரு அதே போலதான். இயேசுக்கு தெரியும் பேதுரு இப்படி எல்லாம் பண்ணிருவான்னு. பேதுரு இப்படி சொல்றார், ஆண்டவரே யாரு ஓடி போனாலும் நான் உங்களை விட்டு ஓடி போக மாட்டேன். அல்லேலூயா. உடனே இயேசு பேதுருவை ஏத்தி இறக்கி பார்த்துட்டு சொன்னாரு, பேதுருவே, இன்னைக்கு காலையில விடியறதுக்குள்ள 3வது முறை சேவல் கூவுறதுக்குள்ள நீ என்ன பண்ணிருவ? மறுதலிச்சிருவே. அல்லேலூயா. மறுதலிச்சிருவேன்னு சொன்ன உடனேயே பேதுரு சொன்னார், சான்ஸே இல்ல ஆண்டவரே, நான் என்ன என் உயிரே போனாலும் உங்களை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த பேதுரு கடைசியில இயேசுவை கைது செஞ்சுட்டு போறாங்க. அண்ணா காய்பா அரண்மனைக்கு கொண்டு போகும் பொழுது இயேசுக்கு என்ன நேரிடுமோ என்று சொல்லி பேதுரு இயேசு பின்னாடியே போய் பார்க்கிறார். இயேசு உள்ள கொண்டு போயிட்டாங்க. இவர் வெளியில அது குளிராய் இருக்கிறதுனால எல்லாம் அந்த நெருப்பெல்லாம் மூட்டிட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கும் பொழுது இயேசுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவர் பார்த்துட்டே இருக்கிறார். மனசுக்குள்ள பயம். முதல்ல ஒரு ஸ்திரீ வந்து கேக்குறாங்க, நீ இயேசு கூட நடந்தவர் தானே? இல்லையே, எனக்கு இயேசு யாருன்னு தெரியாதே. அடுத்து இன்னொரு ஸ்திரீ வந்து கேக்குறாங்க, இல்ல நீ இயேசு கூட நடந்தவன் தான், எனக்கு உன்னை தெரியும், நீ அந்த இடத்துல இயேசு அற்புதம் பண்ணும்போது கூட நீ நின்ன, 5 அப்பத்தையும் 2 மீன்களை வச்சு 5000 ஆண்களுக்கு இயேசு கொடுக்கும் போது நீ அந்த இடத்துல நின்னதை நான் என் கண்ணால பார்த்தேன், நீ தான் எனக்கே என்ன கொடுத்த, அப்பத்தையும் மீனை கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொன்னா, இல்லையே நான் இல்லையே. இன்னும் ஒரு தடவை அப்படி கேட்கும் பொழுது 3வது தடவை ஒரு நபர் வந்து கேட்கிறாங்க. என்ன தெரியுமா கேட்கிறாங்க? நீ அவரோடு கூட நடந்து வந்தான், உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. எது வெளிப்படுத்துதான்? இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கூட நடந்தோம்னா இயேசுவை போல நம்ம பேச ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஒருவேளை இயேசுவை போல நம்மளால பேச முடியல, இயேசுவை போல நம்மளால அன்பு செலுத்த முடியலன்னா என்ன அர்த்தம்? நான் இயேசுவை போல நடக்கிறேன், இயேசு கூட நடக்கிறேன்னு சொல்லி தேவாலயத்துல இயேசுவை விட்டுட்டு இயேசுடைய தாயின் தகப்பனும் நடந்தாங்க பாத்தீங்களா? அவங்க மனசுல என்னதான் இருந்துச்சு? நான் இயேசு கூட தான் இருக்கிறேன்னு. ஆனா இயேசு எங்கதான் இருந்துட்டார்? கோவில்லையே இருந்துட்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் உண்மையா இயேசு கூட நடக்கிறான்னா அந்த மனுஷன் இயேசுனுடைய சுபாவத்தை பெற்றுக் கொள்ளுவான். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இயேசு கூட நடந்தீங்கன்னா இயேசுனுடைய சுபாவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள் சொல்றாங்க. இந்த மனுஷன் இயேசு கூட நடந்தவன் தான், என்னுடைய பேச்சு இவனை வெளிப்படுத்துகிறது. உடனே பேதுருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் இயேசுவை உடையவன் என்று சொன்னால் என்னையும் இயேசுக்கு கொடுத்தது போல அடியை கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க, மரத்துல ஏத்தி ஆணியை அடிச்சு கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவரை குறிச்சு எனக்கு தெரியவே தெரியாது, அந்த மனுஷனை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான். அல்லேலூயா. இயேசு கூடவே இருந்தவன். இயேசு எங்கெங்கெல்லாம் ஜெபிக்க போறாரோ அந்தந்த இடத்துல 3 பேரை கூட்டிட்டு போவார். பேதுரு, யாக்கோபு, யோவான். இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாலும்
அந்த 12 சீஷர்கள்ல ஒரு 3 சீஷர்களை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிரேட்ல வச்சிருந்தார். என்னதான் நடந்தாலும் இவங்க என் கூட நிப்பாங்க. அந்த 12 சீஷர்கள் இருக்கிறாங்க சரிதான், ஆனா இவர் என் கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர் ஒலிவு மலைக்கு போகிறார். போகும் பொழுது இயேசு அந்த இடத்துல வியாகுலப்படுகிறார். வியாகுலப்படும் பொழுது இயேசுவை தேற்றுகிறதற்காக எலியாவும் மோசேயும் இறங்கி வருகிறார்கள். அந்த இடத்துல பேதுரு இயேசு கூட இருந்தான். அல்லேலூயா. நின்னுட்டு சொல்றார், ஆண்டவரே 3 கூடாரத்தை போடுவோம், ஒன்னு உங்களுக்கு, ஒன்னு எலியாவுக்கு, ஒன்னு மோசேவுக்கு, 3 கூடாரத்தை போடுவோம். மேகத்திலிருந்து சத்தம், ஏசப்பா என்ன சொல்றாரோ அதை மட்டும் நீ செய் பேதுரு. அல்லேலூயா. அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு ஜெபிக்க போகிறார். ஜெபிக்க போகும் பொழுது பேதுருவையும் கூட தான் கூட்டிட்டு போகிறார். பேதுருவை கூட கூட்டிட்டு போயிட்டு அவர் சொல்றார், பேதுரு எனக்காக 1 மணி நேரம் நீ பிரேயர் பண்ணு பேதுரு, எனக்காக 1 மணி நேரம் நீ விழிச்சிருந்து ஜெபம் பண்ணு. அவ்வளவு ஒரு ஐக்கியத்தோடு கூட ஆண்டவர் பேதுருவை தன்னுடைய கரங்களில் வைத்திருந்தார். சொல்ல போனா ஆண்டவருடைய ஊழியத்துல பேதுரு ஆமென் ஆண்டவருக்கு ஒரு ரைட் ஹேண்ட போல இருந்தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ரைட் ஹேண்டா இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு ஒரு ஆபத்து வந்த உடனே அது எனக்கும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி அவரை குறித்து என்ன பண்ணானா, சபிக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு அநேக மனிதர்கள், நீங்களும் நானும் நிறைய உதவி செஞ்சிருப்போம். பொருளாதாரத்தின் ரீதியாய் உதவி செஞ்சிருப்போம், ஜெப ரீதியாய் உதவி செய்திருப்போம், உடல் பலத்தினாலே உதவி செய்திருப்போம், அநேக உதவிகளை செய்திருந்தோம். ஒரு நாள் எல்லா உதவிகளையும் மறந்து நம்மையே நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே, யூதாஸ் காரியத்து கூட ரபி வாழ்கன்னு அவருக்கு முன்னாடி சந்தோஷமா சிரிச்சிட்டு தான் பின்னாடி போய் கோத்து விட்டான். ஆனா பேதுரு இயேசு கண்ணு பார்க்க இவனை, அல்லேலூயா, இயேசுனுடைய 12 சீஷர்கள்ல இயேசுவை இவன் அவன்னு சொன்ன ஒரே சீஷன் பேதுரு தான். அல்லேலூயா. இவனை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்க ஆரம்பித்தானா. இன்னைக்கு நம்ம கூட அப்பம் பிட்டவர்கள், நம்ம பந்தியில இருந்த அப்பம் சாப்பிட்டவங்க, ஆமென், நம்முடைய கரத்தினாலே நிறைய உதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் ஒருவேளை ஆமென் மாறி நமக்கு விரோதமாய் சாபங்களை கொப்பளித்து இருக்கலாம். நீங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்க இப்படி ஆயிருவீங்க, இந்த மாதிரி நடத்துறோம், அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நன்மைகளை பெற்றுக்கொண்ட அவர்களை நம்ம என்ன செய்யணும்னா, இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது பிதாவே என்னை சபித்த இந்த கூட்டத்தை மன்னியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள எல்லாரும் சபிச்சிருக்கிறாங்கல்ல, ஒரு சிலர் நம்மள சபிச்சிருக்கிறாங்க. எனக்கெல்லாம் நல்ல நினைவு உண்டு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அமீன் ஒரு குறிப்பிட்ட நபர் என்னை சபித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமீன் அவர் சபித்த அந்த வார்த்தை கேட்டு நான் அழுதுட்டே நான் வீட்டுக்கு வந்தேன். அமீன் கர்த்தர் அந்த சாபங்களையே ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமீன் சொல்லுங்க. வசனம் சொல்லுது சிஸ்டர், தேவையில்லாத இட்ட சாபம் தங்காது. உங்க தலைக்கு மேல கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில என் காதுகள் பட என் மேல் கூறப்பட்ட சாபங்கள் தங்காது, என் மேல் கூறப்பட்ட சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். ஏனென்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உன்னுடைய சாபங்களை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. அவர் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர். ஆனா எப்போ தெரியுமா மாத்துவார்? நம்மள சபிச்ச அந்த கூட்டத்தை நம்ம மன்னிக்கணும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா என்னை சபித்த அந்த நபரை நான் மனதார மன்னிக்கிறேன். சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இந்த பாஸ்டர் சொல்றேன்னு சொல்லக்கூடாது, மனசார நீங்க சொல்லணும், ஏசப்பா என்னை சபிச்ச அந்த கூட்டத்தை நான் மனசார மன்னிக்கிறேன், மனசார மன்னிக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே மன்னித்த 3வது ஒரு கூட்டத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் இயேசுவை அடித்த ஒரு கூட்டம். அல்லேலூயா. இயேசுவை அடித்த ஒரு கூட்டம். ஆமென். மத்தேயு 27:26 வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாரும் கேட்கலாமா? மத்தேயு 27:26 வசனம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்காக விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து, போதுமா, இயேசுவையோ என்ன பண்ணினாரா? இயேசுவையோ வாரினாலே அடிப்பித்து அவருக்கு தண்டனை கொடுத்தார். இயேசுவை அடித்த கூட்டம். ஆமென். இயேசுவை அடித்த அடி எப்பேற்பட்ட அடின்னு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர்களுடைய முறைமையின்படி ஒருவர் அந்த யூதர்களுடைய சட்டத்திற்கு விரோதமாகவோ அந்த யூதர்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற யாராகிலும் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா,
எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பாங்க தெரியுமா? வாரினாலே 40 முறை அவர்களை அடிப்பாங்களாம். எத்தனை முறை? எத்தனை முறை? ஆமென். அந்த வார், அடிக்கப்படுகிற அந்த சாட்டை வார் எப்படி இருக்கும்னா, அதனுடைய கைப்பிடி ஒன்று இருக்கும், ஆனா அதனுடைய நுனியில 9 கூர்மையான ஒன்று இருக்கும். கூர்மையான கற்களை போல, இல்லை கூர்மையான கத்திய போல அந்த வாரினுடைய நுனியில இருக்குமா. அதாவது ஒரு முறை ஒருத்தங்க அடிச்சாங்கன்னா 9 இடத்துல சதையை பிச்சுக்கிட்டு அது காயத்தை உண்டாக்குமா. அல்லேலூயா. அப்படி இயேசுவை ஆமென் 40 முறை வாரினாலே அடித்தார்களாம். அல்லேலூயா. ஆமா, 39 முறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 39 முறை இயேசுவை என்ன செய்தாங்களாம்? வாரினால அடிச்சாங்க. அப்ப ஒரு முறை அடிக்கும் போது எத்தனை இடத்துல காயம் வரும்? அப்ப மொத்தம் இயேசுனுடைய சரீரத்துல 351 காயங்கள். அதுவும் ஊசி குத்தின காயம் இல்லைங்க, கத்தி குத்தி கிழிச்ச காயம். அல்லேலூயா. 351 காயத்தை கொடுத்த அந்த மனுஷனை பார்த்து சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு அந்த ஒரு கம்புல அவருடைய கையை விலங்குனால கட்டி அவரை முழங்கால் போட்டு நிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த போர் சேவகன் தன்னுடைய கரங்களில் இருக்கப்பட்ட அந்த 9 அந்த கூர்மையான பற்களை உடைய அந்த சாட்டையை வைத்து இயேசுனுடைய முதுகை அடிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஏர்பூட்டி விழுந்த நிலத்தை போல இயேசுனுடைய முதுகு பிக்கப்பட்டிருந்ததா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுனுடைய முகத்துல ஒரு அடி, அந்த முகத்துல அந்த சாட்டையினால அடித்த உடனே அவருடைய முகத்துல இருக்கிற கன்னங்கள் எல்லாம் அது எல்லாம் பிக்கப்பட்டு அந்த கோலமாய் கர்த்தர் காட்சி அளித்தார். அல்லேலூயா. நம்ம ஒரு அடி நம்மளை எவனா அடிச்சிட்டானா வாழ்க்கை முழுக்க நம்ம மன்னிக்காதவங்க தான் நம்மலாம். சரிதானே நான் சொல்றது? 351 அடி சும்மா கையில் அடிக்கலங்க, 351 அடி காயங்கள், ரத்த வெள்ளத்துல சொட்ட சொட்ட இயேசு இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், பிதாவே என்னை வாரினால் அடித்த இவர்களுக்கு மன்னியும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்மளை அடித்தவர்களை நம்ம மன்னிக்கிறோமா? இன்னைக்கு ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுவோம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடுல கணவன் அவர் ஒரு கோபத்துல மனைவி என்ன பண்ணிடுறாங்க? அடிச்சிடுறாங்க. நம்ம பெற்றோர்களுடைய காலம் வேற. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல கணவன் மனைவியை அடிச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க, உடனே பேக தூக்கிடுறது. எங்க போறதுக்கு? அல்லேலூயா. ஆமா, அப்பா வீட்டுக்கு போயிருவேன். இனிமே இந்த மனுஷன் கூட என்ன பண்ண மாட்டேன், நான் வாழ மாட்டேன். எனக்கும் இந்த மனுஷனுக்கும் இனிமே எதுவும் கிடையாது. நான் கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். யார் அடிச்சது? ஹஸ்பண்ட். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா? கணவர் உன்னை அடிச்சிட்டாரா, கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாரா, இன்னைக்கு ஒரு தடவை கை நீட்டவர் நாளைக்கு 2 தடவை கை நீட்டுவார். அதனால என்ன பண்ணிரு, நீ போற டிராவல் பண்ற பஸ் பிரேக் டவுன் ஆகுது, என்ன பண்ணுவ? கிளம்பி வந்து வேற பஸ் மாறிடுவல்ல. அப்படி என்ன பண்ணிரு, மாத்திரு, ஹஸ்பண்ட மாத்திரு, டைவர்ஸ் கொடுத்துரு. அல்லேலூயா. ஆமா, ஒரு மகள் அவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு போராட்டம். கணவன் மனைவி ஒன்றாய் வாழ முடியாதபடிக்கு கருத்து வேறுபாடுகள் உள்ள ஒரு போராட்டம். அந்த மகள் தன்னுடைய ஒரு தோழி கிட்ட அந்த காரியத்தை ஷேர் பண்றாங்க. என் கணவர் என்னை ரொம்ப காயப்படுத்துறார், ரொம்ப துக்கப்படுத்துறார், என்னால வாழவே முடியலமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, அந்த மகள் சொல்றா, தோழி சொல்றா, வாழ முடியல தானே, இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. என்ன பண்ணிரு, அழகா பஸ் விட்டு இறங்கி, இப்ப நீங்க எல்லாம் பஸ்ல போறீங்க, திடீர்னு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவேன், நீ வேற பஸ் மாறிடுவோம் அப்படின்னு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த மகள் சொன்னாலா, நீ சொல்றது 100க்கு 100 சரிதான், ஆனா நான் அந்த பஸ்ல பேசஞ்சர் கிடையாது, என் கணவர் டிரைவர், நான் கண்டக்டர். அந்த பஸ் பழுதாகி நடு ரோட்ல நின்னாலும் அந்த பஸ் ஷெட்ல கொண்டு போய் விட வேண்டியது எங்க கடமை. அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர்கள் இப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அடிச்சிட்டானா வந்துரு, கை நீட்டிட்டானா வந்துரு. நோ, இயேசுவை 351 முறை வாரினாலே அடித்த நேரத்திலையும் இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவங்க செய்யறது என்னதென்று அறியாது செய்யறாங்கப்பா அப்படின்னு விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். குறிப்பா இந்த சபையிலே இருக்கிற ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், திருமணத்திற்கு காத்திருக்கிறவர்களும் திருமணமானவர்களுக்கும் இந்த செய்தி கர்த்தருடைய ஆவியானவர் தருகிறார். ஒருவேளை கோபத்தினால உங்களுடைய கணவர் உங்களை திட்டாலும், உங்களுடைய மனைவி உங்களை சபிச்சிட்டாலும்,
பண்ணிட்டாலும், உங்களுடைய கணவர் உங்களை கை நீட்டிட்டாலும், அடிச்சிட்டாலும், அவர்களை மன்னிக்கின்ற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஏன்னா நான் பேசஞ்சர் இல்ல, நான் தான் இந்த பஸ்ஸுக்கு ஓனர். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் பேசஞ்சரா இருந்துட்டா இறங்கி போயிருவேன். நான் பேசஞ்சர் இல்லை, இந்த வண்டியை நான் கரை சேர்க்கணும், இந்த கப்பலை நான் கரை சேர்க்கணும். ஒருவேளை ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கா, நாங்க தான் ஒன்றா சேர்ந்து பேசி சரி இதெல்லாம் விட்டுறலாம், நம்ம வண்டியை ஓட்டுவோம், படகு ஓடட்டும், அப்பதான் வண்டி ஓடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி மன்னித்து மறந்து அந்த இடத்துல வாழ்க்கையை நடத்தணும். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே அடித்தவர்களை மன்னித்தார். ஒருவேளை உங்க சின்ன வயசுல ஒருத்தவங்க உங்களை அடிச்சிருக்கலாம். இன்னைய தேதி வரைக்கும் கூட என்ன அடிச்சிட்டான் அப்படின்னா நம்ம இயேசுனுடைய ஆவியை பெற்றில்ல, வேறு ஒரு ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுங்க, இயேசுப்பா என்னை அடித்தவர்களை நான் மன்னிக்கிறேன். மனசார சொல்லுங்க, என்னை அடித்த நபரை நான் மன்னிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையிலே மன்னித்த மூன்றாவது கூட்டம் இந்த கூட்டம். அவரை அடித்த ஒரு கூட்டத்தை ஆண்டவர் மன்னித்தார். உங்களை அடிச்சவங்களை என்ன செஞ்சிருங்க, இன்னைக்கு ஆலயத்திலிருந்து கிளம்பி போகும் பொழுதே உங்களை அடிச்சவங்களை, உங்களை அவமானப்படுத்தினவங்களை அப்படியே மன்னிச்சுட்டு போயிருங்க. இயேசு நமக்கு நன்மைகளை தருவார். அல்லேலூயா. சிலுவையில இயேசு மன்னித்த நான்காவது ஒரு கூட்டம், கசப்பான காடியை கொடுத்த ஒரு கூட்டம். எதை கொடுத்த கூட்டம்? கசப்பான தண்ணீரை குடிக்க கொடுத்த ஒரு கூட்டம். மத்தேயு 27வது அதிகாரம் 34வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொடுத்தார்களாம். எதை கொடுத்தாங்களா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்களாம். எப்ப தெரியுமா கொடுத்தாங்க? இயேசு சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே வெறும் 3 ஆணிகளுக்கு மத்தியிலே, என் மகளே, என் மகனே, எவ்வளவாய் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரத்திலிருந்து ஒவ்வொரு துளி ரத்தமும் அந்த 351 காயங்கள் வழியாய் அது சொட்டி 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 பூமியை நனைத்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய உடம்புல ரத்தம் குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு தாகம் வரும். அந்த நேரத்தில் இயேசு சொன்னார், நான் தாகமாயிருக்கிறேன். அல்லேலூயா. நான் தாகமாயிருக்கிறேன் இயேசு சொன்னார். அப்படி சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட பக்கத்தில் இருக்கிற அந்த போர் சேவகன் அந்த கசப்பு கலந்த அந்த காடியை ஒரு கம்பளை கொட்டி அப்படியே இயேசு கிட்ட கொடுக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரோம், வீட்டுல மனைவி கிட்ட தண்ணி குடுமான்னு கேட்கிறோம். தண்ணியும் அந்த அம்மா வேக வேகமா கொண்டு வந்து கொடுக்குது. குடுக்கும்போது அந்த தண்ணிக்குள்ள இப்படி குடிக்கும்போது பாக்குறீங்க, உள்ளுக்குள்ள ஒரு பூச்சி செத்து கிடக்கு. மனுஷனா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, செம்பு பறக்கும், அடுத்த நேரத்துல இந்த அம்மா பஸ்ல பறக்கும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க பிரதர், யோசிச்சு பாருங்க சிஸ்டர். தாகமா இருக்கிறேன்னு கேட்டவர் இந்த உலகத்திற்கு தண்ணீரை கர்த்தர் தான் தந்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதி 4 பெரிய ஆறுகளாய் பிரிந்து உலகத்தை ஆசீர்வதிப்பதற்காய் வந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த நதியை படைத்தவர் இயேசுதான். சமாரியா ஸ்திரீனிடத்திலே கர்த்தர் சொன்னார், என்னிடத்திலே கேட்டேன்னா உனக்கு ஒரு நாளும் தாகமே வராதபடி ஜீவ தண்ணீரையே உனக்கு நான் கொடுப்பேமா அப்படின்னு சொன்ன அந்த இயேசுனுடைய தாகத்திற்கு எதை கொடுத்தாங்க? இன்னைக்கு அவர்களையும் கர்த்தர் சிலுவையிலே மன்னித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவங்களை கொடுத்த நிறைய மக்கள் இருப்பாங்க. கசப்பான அனுபவங்கள். ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் மத்தியில ஒரு காரியம் நடந்தது. என்னன்னா, ஒரு அண்ணன் பெரிய பணக்காரர், ரொம்ப பெரிய பணக்காரர். ஆனா தம்பி ரொம்ப பரம ஏழை. அந்த தம்பிக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைங்க. அந்த ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்பண்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நோய், வயிற்று பகுதியில வர ஒரு நோய் வந்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் 2 நாளுக்குள்ள பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணலன்னா அந்த அப்பண்டிஸ் கட்டி உடைஞ்சி பிள்ளையினுடைய உயிருக்கே ஆபத்தாயிரும். உடனே அந்த தம்பி எங்கெங்கயோ சுத்தி பார்க்கறான், பணம் கிடைக்கல. ஏறத்தாழ 1 லட்சம் அவங்க அண்ணன் கிட்ட போய் கேட்கிறான். அண்ணன் சொல்றாரு, நான் உனக்கு தரேன், இன்னைக்கு மதியானம் வா. உடனே அவர் வீட்டுக்கு வந்துட்டு மனைவி கிட்ட சொல்றாரு, எங்க அண்ணன் தரேன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு வருஷம் எங்க
அண்ணனை நீ திட்டிக்கிட்டு இருந்தல்ல, என் அண்ணன் தான் என் குழந்தையோட உயிரையே காப்பாத்த போறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்லிட்டு மதியானம் போறார். அண்ணன் சொல்றார், தம்பி சாயந்தரம் வா. திரும்பியும் சரி அண்ணனுக்கு ஏதோ ஒரு வேலை போல இருக்கு, அவர் ரெடி பண்ண முடியல, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு சாயந்தரம் திரும்பியும் போறாரு. அவர் சொன்னார், காலையில வா, மதியானம் வான்னு சொல்லிட்டு அலக்கழிச்சிட்டே இருக்கும் பொழுது மறுநாள் சாயந்தரம் அந்த பிள்ளை செத்து போயிட்டு. அல்லேலூயா. அந்த தம்பி, ஏழையா இருந்த அந்த தம்பி அந்த அண்ணனை பார்க்கும் போதெல்லாம், உன்னாலதானையா என் பிள்ளை செத்துட்டு, நீ ஒரே 1,00,000 ரூபாய் கொடுத்தனா என் பிள்ளை காப்பாத்தி இருப்பேன்ல, 1,00,000 ரூபாய் கொடுத்தனா என் பிள்ளையினுடைய உயிர் பிழைச்சிருக்குமே, எனக்கே ஒத்த பிள்ளை இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை பார்க்கும் போதெல்லாம் வாழ்க்கை முழுக்க கசப்பான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. வாழ்க்கை முழுக்க கசப்பு. என் அண்ணனை கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டேன், என் வாழ்க்கையில ஒரு பெரிய கசப்பையே என் அண்ணன் கொடுத்துட்டான், என் வாயை திறந்து அவனை நான் அண்ணனை கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் ஒருவேளை நமக்கு துரோகம் பண்ண, கசப்பான அனுபவத்தை நமக்கு கொடுத்த அநேக மனிதர்களை நம்ம எப்படிதான் வாழ்றோம் தெரியுமா? அவன் வீட்டுல கடைசி வரைக்கும் பச்சை தண்ணி நான் குடிக்க மாட்டேன், அவன் வீட்டுல கடைசி வரைக்கும் ஒரு துளி உப்பு நான் சாப்பிட மாட்டேன், அவன் வீட்டுக்குள்ள நான் கால் வைக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் செத்தா கூட என் முகத்தை அவன் முழிக்க கூடாது, ஏன்னா எனக்கு கசப்பான அனுபவத்தை அவன் கொடுத்துட்டான். இப்படி கசப்பான அனுபவத்தை கொடுத்த அவர்களை கர்த்தர் சிலுவையிலே, பிதாவே இவர்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், மன்னியும் என்று ஆண்டவர் ஜெபித்தார். இன்னைக்கு நம்மளும் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே தகப்பனே, கசப்பான அனுபவத்தை கொடுத்த அவர்களை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்துங்க. தேங்க்யூ லார்ட் சொல்லுங்க, பிதாவே எனக்கு கசப்பான அனுபவத்தை கொடுத்த அந்த நபரை நான் மன்னிக்கிறேன்ப்பா, அந்த நபரை நான் மன்னிக்கிறேன், நான் மனசார மன்னிக்கிறேன்ப்பா. அப்பா, இனிமேட்டு அந்த நபர்கிட்ட நான் கசப்போடு கூட நான் நடந்து கொள்ள மாட்டேன். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, அவருக்கு நான் மன்னிக்கிறேன், எனக்கு எப்படி நீங்க மன்னிச்சீங்களோ அதே போல தகப்பனே ஸ்தோத்திரம், அந்த மனுஷனை நான் மன்னிக்கிறேன்யா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். கர்த்தராகிய தேவன் சிலுவையிலே மன்னித்த 5வது கூட்டத்தை குறித்து இந்த நாளிலே நம்ம தியானிக்கலாம் இன்னொரு முறையாய். அதற்கு ஆதாரமாய் அந்த 5வது கூட்டம் என்ன கூட்டம்னா, இயேசுவை அவமானப்படுத்தின கூட்டம். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவை 5வது கூட்டம் என்ன கூட்டம்? அவமானப்படுத்தின கூட்டம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26 வசனம் 67 68. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார், எங்களுக்கு சொல்லும் என்று சொன்னார்களாம். ஹல்லேலூயா. கண்ணை உண்டாக்கினவர், காதுகளை உண்டாக்கினவர், உதடுகளை உண்டாக்கினவர், மனிதனை தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய முக பிரசன்னத்தின் மூலியமாய் ஆண்டவர் அற்புதமாய் ஒரு மனுஷனை உண்டாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தையே இந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த மனிதன் இயேசுனுடைய கரங்களினாலேயே ஏதேன் தோட்டத்திலே வடிவமைக்கப்பட்ட, வார்ப்பிக்கப்பட்ட, செய்யப்பட்ட அந்த மனிதன் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகத்துல துப்புனானா? ஐயா, என்ன பண்ணினானா? முகத்துல துப்புனானா. இன்னைக்கு இந்த துப்புற காரியம் என்ன தெரியுமா? யாராவது ஒரு மனுஷன் ரொம்ப கீழ்த்தரமான, அடிச்சா ஏண்டா என அடிக்கிறேன்னு கேட்க நாதி இல்லாத மனுஷனை தான் முகத்துல துப்புவாங்க, பின்னங்கைகளினால் அடிப்பாங்க. ஏன்னா நீ ரொம்ப தராதரம் குறைந்தவன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறதுக்காகத்தான். இந்த இடத்துல பாருங்க, இயேசுடைய முகத்துல துப்பி அவருடைய கண்ணை கட்டி அவர் தலையில கொட்டி அவரை அரைஞ்சி, இது பாருங்க, உங்க முன்னாடி 10 பேர் நிக்கிறோம், உன் முகத்துல யார் துப்புனா சொல்லு, உன் கண்ணத்துல யார் அரைஞ்சா சொல்லு, உன்னை வந்து யாரு உன் தலையில கொட்டுனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து கேட்கிறாங்க? இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அவமானம்ல.
இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க நம்ம ரோட்ல பஸ்ல போய்கிட்டு இருக்கிறோம், பஸ்ல போகும்போது மன்னிக்கணும், நம்ம டூ வீலர்ல போயிட்டு இருக்கிறோம், பக்கத்துல ஒரு எம்டிசி பஸ்ல ஒரு ஆள் போயிட்டு இருக்கிறார், வயசானவர் தான், ரொம்ப நோயாளி தான், இரும்பல் அதிகமா இருக்கு, இரும்பி பஸ் கூட்டத்துல அந்த சளியை இப்படி வெளியில துப்பும் போது தெரியாதனமா நம்ம வண்டியில அந்த சளி பட்டுட்டுன்னா, அந்த நம்மளுடைய வண்டியில அந்த எச்சில் பட்டுட்டுன்னா, பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டு பஸ்ஸை நிப்பாட்டி அந்த வயசான நோயாளியை இறக்கி என்னுடைய வண்டியை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போன்னு சொல்றவங்க தான் இந்த உலகத்துல இருக்கிறோம். ஆமாதானே? இந்த இடத்துல பாருங்க, இயேசு முகத்துல துப்புனாங்க, சைட்ல கூட துப்பலையா, முகத்துல துப்புனாங்க, கன்னத்துல அரைஞ்சாங்க, தலையில கொட்டி கண்ணை கட்டி. யாரு கண்டுபிடி? இயேசுவை அவமானப்படுத்தின கூட்டம். இயேசுவை அவமானப்படுத்தின கூட்டத்தை கர்த்தர் சிலுவையிலே முதல்ல அந்த வலி வேதனையில இருந்தாலும் முதல்ல சிலுவையில் அவர் பேசுற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? என்னை துப்பின, என்னை கொட்டின, என்னை அறைந்த, என்னை அவமானப்படுத்தின அவர்களுக்கு பிதாவே நீர் மன்னியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய அன்பு இல்ல, எவ்வளவு பெரிய அன்பு இல்ல. இந்த காலத்துல நம்ம வயிற்றுல பிறந்த நம்ம பிள்ளைங்க நம்மள துப்பிட்டாங்கனாலே, என் பிள்ளை என்ன பண்ணிட்டு துப்பிட்டு அவமானப்படுத்திட்டாள், என்ன அசிங்கப்படுத்திட்டா, வார்த்தையால என்ன அப்படியே கஷ்டப்படுத்திட்டா, அவ்வளவு அவமானம் சொல்லிட்டு பெத்த பிள்ளைய மன்னிக்காத தாய்மார்கள் இந்த தேசத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம அவமானப்படுத்துறவங்களை மன்னிக்கிறோமா? நம்மளை காயப்படுத்துறவங்களை மன்னிக்கிறோமா? இந்த லென்த் காலங்களில சிலுவையை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இந்த 40 நாள் மாத்திரம் நம்ம மன்னிச்சுட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனேயே மறுபடியும் அதே கோபம், அதே வைராகியம், நான் கடைசி வரைக்கும் நிக்க மாட்டேன் இல்ல. ஆண்டவர் மன்னித்தார்னா அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் மன்னிக்க முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போற, ஆண்டவரே என்னை அவமானப்படுத்தினவர்களை நான் மன்னிக்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி நீங்க இயேசுப்பா கிட்ட பேசுங்க. Thank you Lord. என்னை அவமானப்படுத்தினவர்களை நான் மன்னிக்கிறேன். என்னை ஆகாதவன் என்று தள்ளினவர்களை நான் மன்னிக்கிறேன். நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். 5 கூட்டங்களை பார்த்துட்டோம். 6வது ஒரு கூட்டம், கர்த்தராகிய தேவன் சிலுவையிலே அவர் உபாதைகளை அனுபவிக்கிற அந்த நேரத்திலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன அந்த கூட்டம் யாருன்னா நன்றி மறந்த கூட்டம். என்ன கூட்டம்? ஆமா, வாசிக்கலாமா? மத்தேயு 27 வசனம் 24 25. வாசிங்கம்மா. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். வாசிக்கப்பட்ட வசனத்துல கேட்டீங்களா? ஜனங்கள் எல்லாருமா. எந்த இடத்துல கர்த்தர் பிரசங்கம் பண்ணி இயேசு சுகம் கொடுத்த அதே ஜனங்கள் தான். குருடனா இருந்தவனுக்கு பார்வை கொடுத்த அதே ஜனம்தான். சப்பானியா இருந்த அவனை எலும்பி நட என்று சொன்ன அதே மனுஷன்தான். எனக்கு 38 வருஷமா நான் பெதஸ்தா பக்கத்துல தான் படுத்திருக்கிறேன். எனக்கு அந்த பெதஸ்தா குளத்துல தூதன் கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு கதறின அதே ஜனம்தான். திமிர்வாதக்காரனா இருக்கிறேன், கட்டில் கிடையா இருக்கிறேன், நான் மரித்து போயிட்டேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன், எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி காத்திருந்த அந்த மனுஷனுக்கு இயேசு போய் உதவி செய்தாரே, அந்த உதவியை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன்தான். 18 வருஷமாய் பெரும்பாடு பெற்றிருந்த அதே மகள் தான். ஜனங்கள் எல்லாரும் இவனை சிலுவையில் அறையுங்கள், இவனை சிலுவையில் அறையுங்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா?
ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையே இல்லாத நிற்கதியாய் நாதி இல்லாத ஒரு சூழ்நிலையோடு இருந்த ஒவ்வொருத்தனையும் இயேசு போய் வசனம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவிகளை யூதர்களின் முறைமையின்படி ஒருத்தரும் பக்கத்துல சேர்க்க மாட்டான். அவன் பணக்காரனா இருந்தாலும் சரி. வசனம் சொல்லுது, ஆமென், நம்ம மத்தேயுவா இருக்கட்டும், ஆமென், குள்ளனா இருக்கிற சகேயுவா இருக்கட்டும், அவர்கள் ஆயக்காரர்கள், அவர்கள் ரோமர்களினால் சம்பளம் வாங்குகிறவர்கள், அவ்வளவு பணக்காரர்கள். அவங்க பாவிகள் என்று சொன்ன உடனே இயேசு என்ன, இவன் வீட்டுல போய் சாப்பிடுறாரே அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொன்னார், அந்த பாவிகளை மன்னிக்கையும் ரட்சிக்கையும் தான் நான் வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பாவிகளில் உள்ள ஒவ்வொருத்தனும் என்ன சொல்றான், இயேசு கிட்ட நன்மைகளை பெற்றுக்கொண்டவன், இயேசுவினிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவன், மரித்து ஆமென் 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் உயிரோடு எழுப்பப்பட்டவன். அப்படிப்பட்ட மனுஷன் எல்லாரும் கூட்டமா கூடி இவனை சிலுவையில் அறையுங்கள். நன்றி மறந்த கூட்டம். அந்த நன்றி மறந்த கூட்டத்தை இயேசு சிந்தையில் வைத்துட்டு சிலுவையிலே, பிதாவே இவர்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நம்ம எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருப்போம். அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு நன்றி மறந்த மனிதர்களை கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யறது இல்ல, மன்னிக்கிறது இல்லை. அதானே நீங்கள் உங்கள் சகோதரர்களுக்கே வாழ்த்துக்கள் சொல்லீர்கள் என்று சொன்னால் அந்நியர்களும் அப்படித்தானே சொல்றாங்க. பிரஜாதி மார்க்கத்தாரும் அவங்களுடைய சகோதரர்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க. உங்களை நிந்தித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவீங்களா? உங்களுடைய நன்றியை மறந்தவர்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்லுவீங்களா? ஆனா நம்ம என்ன சொல்றோம், அவன் நன்றி மறந்துட்டான், நான் கூடவே இருந்தனே, கடைசி வரைக்கும் காப்பாத்தினே, நான் நிக்கிறதுனால தானே அவன் நல்லா இருந்தான், இப்போ என்னையே என்ன பண்ணிட்டான், உதாசீனப்படுத்திட்டானே. இயேசுவுக்கு நடந்த நன்றி மறத்தலை அதுக்கு மேலேயே நம்மளுக்கு நடந்துருச்சு. அல்லேலூயா. இயேசு அவர்களை மன்னித்தார். இன்னைக்கு இயேசு சொல்றார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னா என்னை போலவே நீங்களும் மன்னிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். ஒரு 30 செகண்ட் கண்களை மூடி வானத்திற்கு நேரா வலது கரத்தை உயர்த்தி, இயேசப்பா நான் உதவி செஞ்சேன்ப்பா, ஆனா என்ன வெறுத்துட்டாங்க, நன்றி மறந்துட்டாங்க, என்னால அவங்கள மன்னிக்க முடியல, இப்படி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு கஷ்டமும் கசப்பும் என் மனசுல இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அவங்கள மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த கிருபையுள்ள கரங்களுக்குள்ளே தாழ்த்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். 7வதாக கடைசியாக ஒரு கூட்டத்தை நான் பார்க்க போகிறேன். இயேசு சிலுவையிலே மன்னித்த ஆமென் 7வது கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பேர் தான் நான். சொல்லுங்க, நான். மனசுல கை வச்சு சொல்லுங்க, என்னதான் இயேசு மன்னித்தார், என்னை தான் இயேசு சிலுவையில் மன்னித்தார். 7வதாக என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர், பாவத்தை அறியாத சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், என்னுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே பிதாவினிடத்திலே, பிதாவே என்னுடைய பிள்ளை இவனுடைய பாவம், என்னுடைய மகள் இவளுடைய பாவம், என்னுடைய ஊழியன் இவனுடைய பாவம் யாவற்றையும் மன்னிங்க அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல பொதுவா நம்மளுடைய காயம், நம்முடைய மீறுதல்கள் எழுதி இருக்கு. ஆனா இப்ப நம்ம வாசிக்க போகிறோம், என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம், என்னுடைய பாவங்களின் நிமித்தம். வாசிக்கலாமா? அதை வாசிங்க சிஸ்டர். வாசிக்கும் போது நீங்க எல்லாரும் பின்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா.
இயேசு சிலுவையிலே மன்னித்த அந்த கடைசி கூட்டம் என்னத்தான் அவர் மன்னித்தார். சொல்லுங்க, என்னைத்தான் இயேசு மன்னித்தார். என்னுடைய மீறுதல்களினாலே, என்னுடைய அக்கிரமங்களினாலே, என்னுடைய பாவத்தினாலே, என்னுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஆமென், செய்த பாவங்களை கர்த்தர் சிலுவையிலே அவர் மன்னித்தார். அல்லேலூயா. எப்படி மன்னித்தார் தெரியுமா? ஒவ்வொரு முறை நீங்கள் நானும் சிந்தனையிலே பாவம் செய்யும் பொழுது, இந்த சிந்தனையிலே பாவங்களை பருகி குடிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக தன்னுடைய தலையிலே முள்மூடி சூட்டி அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். ஒவ்வொரு முறை நான் சிந்தனையில தப்பு பண்ணும்போது நடக்கிறது என்ன? அவருடைய சிந்தனையில, அவருடைய தலையில முள்மூடி சூட்டப்படுகிறது. ஒவ்வொரு முறை நான் கண்களினாலே செய்த பாவங்களினாலே, கண்களின் இச்சை, மேட்டிமை, பிறரை இச்சையோடு பார்க்கிறது, கண்களிலே மற்றவனுடைய பொருளை இச்சிக்கிறது, இப்படிப்பட்ட கண்களினாலே நான் செய்கிற பாவங்களினாலே அந்த பாவங்களை கிறிஸ்து இயேசு மன்னிக்கிறதற்காக அவர் தன்னுடைய கண்களினாலே அடிகளை பெற்று நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அல்லேலூயா. அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இயேசுவுக்கு சீத்தி மரத்தினாலே செய்யப்பட்ட முள் கிரீடத்தை தான் அவருடைய தலையில சூட்டினாங்களாம். அந்த சீத்தி மரத்தினாலே சூட்டப்பட்ட அந்த முள் கிரீடம் அது எப்படிப்பட்டதுன்னா, அதை அழுத்தி பூட்டும் போது அதனுடைய முள் தலையிலிருந்து ஒண்ணு கண்ணு வழியா வெளியில வந்துச்சாம். இன்னைக்கு நீங்களும் நானும் பைக்ல போறோம், ஒரு சின்ன மண்ணு கண்ணுல வந்துட்டனால என்ன பண்ணிடுறோம்? வண்டி நிப்பாட்டுறோம், வேகமா போறோம், தண்ணியை வச்சு கழுவுறோம். ஏன்? ஐயோ என் கண்ணு. இன்னைக்கு நீங்களும் நானும் கண்களினாலே செய்கிற காரியங்கள், வாலிப பிள்ளைகள் தகாத காரியங்களை போன்ல பாக்குறவங்களே, கண்களினால இச்சை, ஆப்போசிட் ஜெண்டரை, ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ இச்சையோடு பாக்குறீங்களே, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அந்த சூட்டப்பட்ட முள் கிரீடம் அவருடைய கண்கள் வழியாய் வெளியில வந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்துல சொல்லப்படுது என்னன்னா, ஒரு அந்த வாரை வைத்து அடிக்கிற அந்த ஒரு போர் சேவகன் இயேசுனுடைய முகத்தில் அடிக்கும் போது அவருடைய ஒரு கண்ணு அப்படியே அந்த இடத்துல இருந்து போயிருச்சான். அல்லேலூயா. அப்படியே அந்த 9 அந்த கொரடுகளும் அவருடைய முகத்துல பட்டு கண் அப்படியே பிச்சிட்டு போயிருச்சான். வசனம் சொல்லுது, அவருடைய முகம் அந்த கோலமாய் மாறினதா. ஆனா அவர் பூரண அழகுள்ளவர் வேதம் சொல்லுது. அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுதுமா, அவர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் விடிவெள்ளி நட்சத்திரமானவர், அவர் பூரண அழகுள்ளவர், அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் எந்த ஒரு மாசு மறு பரு இல்லையா, அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவர். உங்களுக்காக எனக்காக அந்த கோலமானாராம். கண்கள் பிக்கப்பட்டுருச்சு. யாருடைய பாவத்துக்காக? என்னுடைய பாவத்திற்காக. சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, உதட்டினாலே நம்ம செய்கிற பாவங்கள். உதட்டினாலே மற்றவங்களை சபிக்கிறோம். ஆலயத்துல ஐயா வாழ்கன்னு அவர் ஆராதிக்கிறோம், ஆனா வீட்டுல குடும்பத்துல உதட்டினால சபிக்கிறோம். சமுதாயத்துல உதட்டினால சபிக்கிறோம். இது நம்மிடத்திலே உண்டு. நம்ம உதட்டினாலே மற்றவர்களை சபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய உதடுகள் பிக்கப்பட்டு உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்தார். அல்லேலூயா. உங்களுடைய கரங்களினாலே செய்கிற பாவங்கள், அந்த பாவங்களை மன்னிப்பதற்காக கர்த்தர் தன்னுடைய கரங்களிலே ஆணிகளை என்று கொண்டார். நம்முடைய கால்களினாலே போகக்கூடாத இடத்திற்கு போய் நின்று செய்த பாவங்களை மன்னிக்கிறதற்காக ஆண்டவர் தம்முடைய கால்களிலே ஆணிகளை ஏந்தி கொண்டார். அல்லேலூயா. கடைசியாக நம்முடைய இருதயத்தினாலே செய்யப்பட்ட அந்த பாவங்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வெளிப்பிரகாரமா பாவம் செய்யறது இல்லை. வெளிப்பிரகாரமா டைரக்டா இன் பர்சனா போய் பாவம் செய்யறது இல்லை. இன்னைக்கு நிறைய இடத்துல பிசாசுமே டைரக்டா வந்து என்ன பண்றது இல்ல, வந்து நின்று நான் தான் பிசாசு எனக்கு பயப்படு அப்படின்னு அவன் சொல்றது இல்லை. அவன் ஆவிக்குரிய மண்டலங்களிலே தான் அவன் கிரியை செய்கிறான்.
அதே போலதான் அநேக கிறிஸ்துவர்கள் வெளிப்பிரகாரமாய் பாவம் செய்கிறது இல்ல, பிசாசை போல இருதயத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வசனம் சொல்லுகிறது. இந்த இருதயம் இயேசுனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 இந்த இருதயத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களை கொலை செய்கிற அளவிற்கு ஒரு எண்ணம். ஏதாவது பண்ணிடணும், ஆண்டவரை இவன் கையை உடைஞ்சிடணும் சொல்றோம்ல, புரியுதா? என்னை இப்படி திட்டான், அதாவது ஆயிரம் வெளியில சிரிச்சுட்டேன், ஆனா உள்ளுக்குள்ள எப்படி ஆயிரணும். அந்த இருதயத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்ன, மனுஷன் முகத்தை பார்ப்பான், பாஸ்டர் முகத்தை தான் பார்ப்பார், நம்ம அம்மா முகத்தை தான் பார்ப்பாங்க, நம்ம மேனேஜர் முகத்தை தான் பார்ப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவர் இருதயத்தின் உள்ளந்தரியங்களை சோதித்தறிகிற கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. அப்ப அந்த இருதயத்தில் இருக்கிற பாவங்கள், எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயமோ திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமா இருக்கு. அந்த திருக்குள்ள மகா கேடுள்ள அக்கிரமங்களை செய்கிற அந்த இருதயத்தின் பாவங்களை மன்னிக்கிறதுக்காக அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். ஒரு போர் சேவகன் ஈட்டியினால அவருடைய இருதயத்தை குத்துகிறானா. விழாவுல குத்தப்பட்ட அந்த ஈட்டி இருதயத்திற்குள்ள புகுந்ததா? கடைசியா சொல்லுது, இருதயத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்ததா. அல்லேலூயா. இந்த அழுக்கான இந்த பாவமான இருதயத்தை கர்த்தர் எப்படி தெரியுமா கழுவினார்? அவருடைய இருதயத்திலிருந்து கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த ரத்தத்தினாலே, அந்த தண்ணீரினாலே நம்முடைய இருதயத்தை அவர் கழுவுகிறார். அல்லேலூயா. பாவிகளில் பிரதான பாவின்னா, பாவிகளில் பிரதான பாவின்னா, என்னை மன்னிப்பதற்காக, நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்காக கிறிஸ்து இயேசு சிலுவையிலே, பிதாவே என்னுடைய மகள் என்னுடைய மகன் செய்த பாவங்களை மன்னிங்கப்பான் அவர் ஜெபித்தார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அவர் மன்னித்ததினாலே நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா.